இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. இந்த மாதிரி வெளியே நல்லா பளபளப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற தேங்காய் பர்ஃபி. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு அரை மூடி பெரிய தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ரொம்ப எலசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தின தேங்காயும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த தேங்காயில் அந்த கருப்பு போர்ஷன் வராத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் துருவி எடுத்துக்கணும். லேசாக 1-2 வரலாம், மொத்தமும் வரக்கூடாது. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவி எடுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீத்து போட்டி எடுத்துகிட்டு பேக் சைடு இருக்கிற கருப்பு பாகத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவல் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, துருவல் மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சீனி பார்க்கலாம். அதாவது எதில் நம்ம அளந்தோமோ அதே அளவு சீனி எடுக்கணும். தேங்காவை லேசாக அழுத்தி அளந்திருக்கேன், ரொம்ப மேலாப்பிலையும் அளக்கலை, ரொம்ப அழுத்தியும் அளக்கலை. அந்த தேங்காவுக்கு நார்மலாக போட்ட சீனி வந்து 1 கப். சீனியோட அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் குறைங்க. அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து குறைச்சிக்கோங்க, அதுக்கு மேலே குறைக்காதீங்க. ஏன்னா வந்து அதோட பக்குவம் வந்து கரெக்டாக வராது. நம்ம கட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ரொம்ப சக்கையாக இருக்கும் தேங்காய். இப்போது இதுக்கு அதே கப்பால் 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி அந்த மாதிரி நம்ம கரையிற வரைக்கும் விடலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து பாகு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும்லாம் கட்டாயம் இல்லை, மூழ்கிற அளவுக்கு நல்லாவே ஊற்றலாம். ஆனால் வந்து பாகு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து சீனி வந்து கரைஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பால், அதாவது காய்ச்சின பால் தான் எடுத்து சேர்த்துருக்கேன். ஆற வச்ச பாலை வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த சீனியிலேருந்து அழுக்கு ஏதாவது இருந்தால் வெளியே வரும். பர்ஃபி நல்லா ஒயிட் கலராக இருக்கும். நமக்கு நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஒரு கரண்டியாலேயோ அப்படி இல்லைன்னா நம்ம அந்த டீ வடிகட்டுறது இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் தண்ணி அதிகமாக சேர்க்காததுனால சீக்கிரம் எனக்கு பாகு வந்து கிடச்சிருச்சு. நான் வந்து பாகு சேர்த்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்லா கொதிக்குது பாகு. இப்போ பாகோட பக்குவம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து இப்படி பார்த்தோன்னா பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அப்படி வந்து உடையணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இதை விட தளர்த்தியாக இருந்ததுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, லேட் ஆகும். லேட் ஆச்சுன்னா அதோட கலர் வந்து மாறிடும், ஒயிட்டாக நமக்கு வந்து பர்ஃபி கிடைக்காது, அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காவை அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி தண்ணி விடும். இந்த மாதிரி தளர்த்தியாக இருக்கும், போக போக கெட்டியாகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, அதுக்கப்புறம் கொதிக்கும். கொதிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்டேஜ் மாறும். நல்லா கொதிக்கட்டும், கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போது அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. நமக்கு நல்லா கெட்டியாயிட்டே வரணும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ மேலே அப்படி பூத்த மாதிரி வரும். அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி பூத்த மாதிரி வரும். அப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, நடுவில் தெரியுது பாருங்கள், அந்த தேங்காய் வந்து மேலே வந்து அப்படி ஒயிட்டாக வரும், அந்த அப்படி கொப்பளிச்சு வர்ற மாதிரி வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அதுக்குள்ளேயும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரே வந்து நெய் தடவி ரெடி பண்ணி கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், இதுதான் பக்குவம். நல்லா வந்து பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கரெக்டாக அப்படி பூத்த மாதிரி நிற்கும். இப்போது உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நான் ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து போட்டுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நான் இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு பதம் ரெடி ஆயிருச்சு.
இப்போ இதை நம்ம கிளறிட்டு அதே மாதிரி இந்த கரண்டியில் அள்ளுறப்பே தெரியும் பாருங்கள், அப்படியே இந்த கூட்டு இந்த மாதிரி வர்ற மாதிரி வரும். தண்ணியாக நமக்கு தளர்த்தியாக இருக்கக்கூடாது, அப்படியே ஒரு மாதிரி நமக்கு பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு ரொம்ப ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை, இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு வேக வேக கலர் வந்து மாறிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. நேரம் ஆக ஆக ரொம்ப ஹார்டாகும், அதே மாதிரி கலர் வந்து மாறிடும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பிகினருக்காக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயந்தான் இந்த பர்ஃபி, ஆனால் வர்றது கொஞ்சம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கே ஆரம்பத்தில் சில வேலைகளில் ரொம்ப சொதப்பி இருக்குது. இப்போது ஒரு நெய் தடவின ஸ்பூனால் லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும், அதாவது பாதி மட்டும் ஆறணும், ஃபுல்லாக ஆறக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் நமக்கு பீசஸை வந்து சும்மா அப்படி கத்தியில் கோடு போட்டு வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம், அதாவது நம்ம கோடு போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக கத்தி உள்ளே போகணும், அந்தளவுக்கு இருக்கணும். அழுத்தி போடணும்னு இல்லை, நமக்கு சும்மா அந்த லைனை மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபியை சூப்பராக வந்திருக்குது. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, அழகாக பீஸ் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கலரும் ரொம்ப நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது, பார்த்தாவே தெரியுது பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. இந்த பர்ஃபி நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், உடச்சி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்ல ஷைனிங்காக, வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் அப்படி உடைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய பர்ஃபியோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.